वैष्णव जन तो तेन कहिए जे पीड़ पराई जाने रे पर दुखे उपकार करे तो मन अभिमान नो याने रे वैष्णव जन तो. முதல் வாசகர் வட்டத்தினுடைய மிக முக்கியமான இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாளைய தினம் நம்முடைய பாப்புவினுடைய நினைவு நாள்னு எனக்கு சொல்றதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. அவர் கொலை செய்யப்பட்ட நாள்னு தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவர் கொலை செய்யப்பட்ட நாளுக்கு முந்தைய நாள் நடக்கக்கூடிய இந்த புத்தக அறிமுக கூட்டம் என்பது அவருடைய மிக முக்கியமான சீடர் என்றே தான் நான் சொல்வேன். இந்த புத்தகத்தை படிச்ச பிறகு அப்படிதான் சொல்லணும்னு தோணுது. அப்படியாப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் தன்னுடைய அரசியல் வாழ்வில் சந்தித்த சில வழக்குகள், குறிப்பாக 9 வழக்குகள் குறித்து இந்த புத்தகத்தில் திரு ஞாலன் சுப்பிரமணியன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு விசாரித்த வரையில் சற்றேறக்குறை இப்பொழுது ஒரு 85லிருந்து 90 வயது வரைக்கும் இருக்கும் நூலாசிரியருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அவர் பாப்புலோ நெருடா ஸ்பானிய லத்தீன் அமெரிக்க ஆய்வு நிறுவனத்தினுடைய இயக்குநராக பணியாற்றி இருக்கிறார். தற்போது ஆனால் சென்னையில் தான் இருக்கிறார். அவர் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளர். அவர் தான் இந்த புத்தகத்தை மொழியாக்கம் செய்திருக்கிறார் என்கின்ற அந்த தகவலோடு உங்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். மிக முக்கியமான 9 வழக்குகள் குறித்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு சுதந்திர போராட்ட காலத்தினுடைய துவக்கத்தில் இருந்து அவர் அந்த இறுதி வரை 1945-46 வரை அவர் சந்தித்த மிக முக்கியமான ஒரு 9 வழக்குகள். அந்த வழக்குகளினுடைய தீர்ப்புகள், அதனுடைய விசாரணை, அதில் நேரு அவர்கள் தன் தரப்பு நியாயங்களை சொல்வதற்காக அவர் எதிர்கொண்ட விஷயங்கள் அப்படின்றதுதான் இந்த நூலினுடைய ஒட்டுமொத்த சாரம். இதுல இந்த வழக்குகள் சம்பந்தமாக ஒரு சிறு குறிப்பாகவும், தண்டனை சம்பந்தமான ஒரு சிறு குறிப்பாகவும், குறிப்பாக பண்டிட்ஜி அவர்கள் தன் தரப்பு நியாயங்களை சொல்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த நீதிமன்ற வாதங்களை மட்டும்தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அதுல ஒவ்வொன்றுத்துலயும் பை ஸ்டேச்சர் பண்டிட்ஜி எவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு போராளி, ஒரு மனிதர். பாப்புவினுடைய எல்லா விஷயங்களுக்கும் கட்டுப்பட்டு நடந்திருக்கிறார். எப்படி தன்னுடைய அவருடைய எப்படி சொல்றதுன்னா தன்னைத்தானே குறைத்துக் கொள்வது என்பது அது போன்ற மனிதர்களுக்கெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று, என்ன காரணம் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஏராளமான விஷயங்களை பண்டிட்ஜியை பத்தி நிறைய பகுப்பாய்வு சொல்லலாம். பட் இருந்தாலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மணி நேரத்திற்குள் நாம் இந்த புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த சாரத்தை தெரிந்து கொள்வதற்கு நேரம் இல்லை என்று நாம் கருதினால் கூட கொஞ்சம் வேகமாக சொல்ல வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கு அப்படின்றதுதான். இதுக்கு ஆக்சுவலா இதுக்கு ஆதார நூல் நேருவினுடைய மிக முக்கியமான நண்பராக இருந்த திரு ராம் கோபால் அவர்கள் ட்ரையல்ஸ் ஆஃப் நேரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலத்தில் எழுதிய புத்தகத்தினுடைய மொழியாக்கம் தான் இந்த புத்தகம். 9 வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், அதனுடைய தீர்ப்புகள் இருக்கு. முதல் வழக்கு நேரு மீது போடப்பட்டது 1919ஆம் ஆண்டு ரவுலட் சட்டம் இந்தியாவிற்குள் கொண்டு வரப்படும் போது அது என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் பறிக்கக்கூடிய சட்டம் ரவுலட் சட்டத்தினுடைய டீடைல்ஸ்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். பட் அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அப்ப இவர் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். எப்படியெல்லாம் சுதந்திர வேட்கையை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்க முடியும் என்கின்ற அந்த பணிகளில் காங்கிரஸ் கட்சி எப்படி தன்னைத்தானே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான, அதாவது சுற்றறிக்கைகள் தயாரிப்பது, அந்த சுற்றறிக்கைகளின் மூலமாக மக்களிடத்தில் எப்படி சென்று காங்கிரசினுடைய கொள்கைகளை கொண்டு சேர்ப்பது, எந்தெந்த இடங்களில் மக்களை சந்தித்து ஒரு உரையாடல் நடத்துவது அப்படின்றதற்கெல்லாம் திட்டமிடுவதற்காக பண்டிட்ஜி அவர்கள் அலகாபாத்தினுடைய ஒரு சிறு பகுதியில், ஒரு மிக பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தில்
உட்கார்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார். நீங்க ரொம்ப விசித்திரமான சில வழக்குகளை வந்து இந்த உலகம் சந்தித்திருக்கிறது அப்படின்ற ஒரு வசனம் தமிழ் படத்துல வந்திருக்கு, தெரியும் உங்களுக்கு. அது மாதிரிதான் எடுத்த உடனே இது விசித்திரமான வழக்கு தான். அவர் ஒரு சுற்றறிக்கையை எழுதி கொண்டிருக்கிறார். எழுதி கொண்டிருக்கும் போதே ஆங்கில போலீஸ் நேரடியாக அலுவலகத்துக்குள் வந்து அவரை கைது செய்கிறது. அவர் என்ன ஏதுன்னு கூட அவர் கேட்கல, கைது செய்துட்டு போயிடுறாங்க. கைது செய்து அவரை சிறைக்கு அழைத்து செல்கிறார்கள். காரணமே அவருக்கு பின்னர் தான் தெரிய வருகிறது. என்ன காரணம்னு சொல்லி வந்தா, அப்பொழுது வேல்ஸ் இளவரசர் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து இந்தியாவினுடைய பல பாகங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக திட்டமிட்டு இருக்கிறார். அப்போ பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வரும் பொழுது அலகாபாத்தில் எந்தெந்த மாதிரியான எதிர் இயக்கங்களை நடத்த வேண்டும் என்று அங்கிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களும் காங்கிரஸ் கட்சியும் முடிவு செய்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகளை தான் பண்டிட்ஜி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாகவே பண்டிட்ஜி ஒரு மிகப்பெரிய துண்டறிக்கையை எழுதுகிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரவுலட் சட்டம் வந்தால் இந்திய மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு எல்லாத்தையும் விளக்கி ஒரு துண்டறிக்கையை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வெளியிடுகிறார்கள். அதை எழுதி தயாரித்தவர் நம்ம பண்டிட்ஜி அவர். இப்ப 1921 டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஹர்த்தால் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி முடிவு செய்கிறது. அப்ப காங்கிரஸ் கட்சி முடிவு செய்ததன் அடிப்படையில் அந்த முதல் துண்டு பிரசுரம் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில பகுதிகளுக்கு. அப்ப அடுத்த துண்டு பிரசுரம் அதனுடைய தொடர்ச்சியாக தயாரித்துக் கொண்டிருக்கிறார். தயாரிக்கும் பொழுது இவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு நேரடியாக எந்த விதமான வழக்குகளும் இல்லாமல் நேரடியாக நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ஆஜர்படுத்தி, உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது, என்ன குற்றம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க விருப்பப்படலையா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க எதுக்காக கைது செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து நிக்கிறேன். இல்ல, நீங்க வந்து ரவுலட் சட்டத்திற்கு எதிராகவும் இந்தியாவில் 1921 ஆண்டு இந்த குறிப்பிட்ட நாளில் ஹர்த்தால் செய்வதற்கான மக்களை தூண்டியதற்காக ஒரு துண்டறிக்கையை நீங்க வந்து தயார் செய்து மக்கள் மத்தியில் விநியோகம் செய்திருக்கிறீர்கள், அதற்காகத்தான் நாங்கள் உங்களை கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நீங்க வந்து பண்டிட்ஜியினுடைய பதில் பாருங்க. நேரு சொல்லுகிறார், இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நான் ஒருபோதும் எந்த காலத்திலும் அங்கீகரித்ததே இல்லை. இதை ஒரு நீதிமன்றம் என்று கூட நான் கருதவே இல்லை. இந்த கைது நடவடிக்கையை ஒரு மிகப்பெரிய கேலிக்கூத்து. ஏற்கனவே தீர்மானித்த ஒன்றை இந்த நீதிமன்றம் செய்திருக்கிறது, அவ்வளவுதானே அப்படின்னு முடிச்சிடுறாரு. நீங்க ஏதாவது மேல்முறையீடு செய்றீங்களான்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. நான் எதற்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும்? வழக்கே பொய்யான வழக்கு என்று சொல்லுகிறேன், நீங்கள் கைதே அநாகரிகமான கைது என்று சொல்லுகிறேன், அப்புறம் நான் என்னதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லினோடனே தீர்ப்பு உடனே வெளியாயிடுது. கிரிமினல் திருத்த சட்டத்தின்படி 6 மாதம் வெறும் காவல் தண்டனையும் 100 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. 1921 ஆண்டு டிசம்பர் மாசம் 17ஆம் தேதி தண்டனை விதிக்கப்படுகிறது. தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாடியே எவ்வளவு தண்டனை? 6 மாசம் வெறுங்காவல் தண்டனை. அதற்கு முன்னதாகவே 1922ஆம் தேதி மார்ச் மாதம் 3ஆம் தேதியே வந்து இந்த நீதி விசாரணையில் அவர் மீது முழுமையான குற்றச்சாட்டு எதுவுமே சொல்ல முடியவில்லை என்று நீதிமன்றத்தில் முடிவானதுடன் அவரை வந்து முன்கூட்டியே விடுதலை செய்திடுறாங்க. அப்போ 87 நாட்கள் மட்டும் முதல் சிறைவாசத்தை அனுபவித்து முடித்துவிட்டு அவர் வெளியே வருகிறார். விடுதலையான பிறகு மீண்டும் அலகாபாத்துக்கு வருகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கை இப்ப ஒரு 80-90 நாள்ல, ஏன்னா இவர் தான் முக்கியமான ஒரு எப்படி சொல்றதுன்னா அச்சாணி போல் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நபர் காங்கிரஸ் கட்சிக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய இவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதுவும் காரணமே இல்லாமல் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பொதுவாக ஒரு தொய்வு ஏற்படுத்தணும் செய்யும். ஒரு தலைவர் வந்து கைது செய்யப்படும் போது இதெல்லாம் நடக்கிறது சகஜம். அதுவும் அந்த காலத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கைகளே மிகப்பெரிய தொய்வை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நிலைமையை எப்படி சீர் செய்வது என்கின்ற ஒரு யோசனையை காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பகுதி கமிட்டி மற்றவங்க எல்லாரும் முடிவு செய்யும் பொழுது அகில இந்திய அளவிலேயே என்ன முடிவாகுது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி அந்நிய துணி புறக்கணிப்பு அப்படின்ற ஒரு போராட்டத்தை அறிவிக்குது. அப்ப அந்த அந்நிய துணி புறக்கணிப்பு அப்படின்ற இந்த போராட்டத்தை எப்படி நமது பகுதியில், இன்னும் குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் எப்படி இதை செயல்படுத்துவது என்கின்ற ஒரு மிக தீவிரமான சிந்தனையில் பண்டிட்ஜி இறங்குகிறார். இயக்கத்தை
திட்டமிடுகிறார், எல்லோரோடும் கலந்து பேசுகிறார். அப்பொழுதே லட்சுமணபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் அவருடைய தந்தையார் ஏற்கனவே சிறைப்பட்டு இருக்கிறார். சிறையில் இருக்கக்கூடிய மோதிலால் நேருவை பண்டிட்ஜி சந்திக்க போறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னுடைய தந்தையை சந்திக்க சொல்லுகிறார். நீ அதை விட இரண்டாவது விசித்திரம் இது. உள்ளே சென்று அவருடைய மனுவை கொடுத்து அவர் விசிட்டர்ஸ் ஹால்ல வெயிட் பண்ணி அவங்க அப்பாவை போய் பார்க்கணும். இப்ப இருக்கிற நடைமுறை இன்னும் கொஞ்சம் இலகுவாகி விட்டது. அப்பொழுது என்ன நடைமுறையோ அந்த நடைமுறைப்படி அவர் கோரிக்கை விண்ணப்பத்தை அளித்து விட்டு அவர் காத்திருக்கிறார். தன் தந்தையை சந்திப்பதற்காக காத்திருக்கிறார். அவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சிறைச்சாலையினுடைய சூப்பர்டென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கண்காணிப்பாளர் இவரிடத்திலே வருகிறார். நான் உங்களை கைது செய்கிறேன் அப்படின்றார். இதுவும் ஒரு விசித்திரமான விஷயம். சிறைக்கு சென்று தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்கு போன ஒரு மனிதரை சிறையில் உள்ளேயே திருப்பி கைது செய்யறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, சிறைக்குள்ளேயே கைது செய்து விட்டு அவர் மீது பீனல் கோட் வழக்குகளின்படி 506, 385 இப்படி பல குற்ற பிரிவு வழக்குகளை அவர் மீது போட்டு குற்றங்கள் சுமத்தப்படுகிறார். விசாரணையின் போது பல்வேறு விஷயங்களை நீதிபதி கேட்டுக்கிட்டே இருக்கார். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நேரு சொல்றாரு, இது ஒரு மிக முக்கியமான அவருடைய பதில். இதுதான் நம்ம பேசணும்னு நான் நினைச்சது. எனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு சமாதானம் கூறவோ அல்லது என்னை காத்துக்கொள்ளவோ இந்த அறிக்கையை நான் உங்களுக்கு அளிக்கவே இல்லை. அவர் ஒரு அறிக்கையா கொடுத்துறார், எதுவும் எதிர்த்து பேசல. ஆனால் நான் செய்த செயலை எந்த முறையில் செய்தேன், எவ்வாறு அப்படி செய்தேன் என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். நீதி வழங்கப்படும் ஒரு நீதிமன்றமாக இது நான் ஒருபோதும் அங்கீகரிக்கவே இல்லை என்பதே என்னுடைய அரசியல் குற்றங்கள் சம்பந்தப்பட்ட வரையில் இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்கள் ஆள்வோரினுடைய உத்தரவுகளை நிறைவேற்றுகின்ற ஒரு சாதாரண நீதிமன்றங்களாகவே இருக்கிறது. அவர்களுடைய முடிவுகளை பதிவு செய்கிறது. அதனால நான் இது ஒன்றும் ஏத்துக்கிறதாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவை முறை தவறி ஆண்டு வரும் அரசாங்கம் தனது தகுதியை, கௌரவத்தை என்றென்றைக்குமாக இழந்துவிட்ட நிலைமையில் அமைப்பை, கட்டுக்கோப்பை தூக்கி நிறுத்தும் கருவிகளாகவே முன் எப்போதும் கூட இக்காலத்தையும் இந்த நீதிமன்றங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், நீதிமன்றங்கள் அந்த காலங்களில் எப்படியெல்லாம் அரசியல் கைதிகளுக்கு தங்களுடைய அரசியல் பிரச்சாரத்தை செய்வதற்கான மேடைகளாக அமைந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். பல்வேறு வழக்குகளை இந்தியா சந்தித்திருக்கிறது. அப்படிப்பட்ட பல்வேறு வழக்குகளை, அது சதி வழக்குகளாக இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரியான விடுதலை போரில் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் சரிதான், ஏராளமான விஷயங்களை, வழக்குகளை இந்தியா சந்தித்திருக்கிறது. அது எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது, பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பதிவாக்கப்பட்ட விஷயங்களில் நம்முடைய மகத்தான தலைவர்கள், சுதந்திர போராட்டத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈர்த்த மகத்தான தலைவர்கள் ஏராளமான விஷயங்களை அந்த நீதிமன்றங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். அது எல்லாமே எல்லாம் ஹிஸ்டாரிக். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த காலத்தில் எப்படி அந்த நீதிமன்றத்தினுடைய தளத்தை பண்டிட்ஜி பயன்படுத்தி கொண்டார் என்பதற்காகத்தான் இது நான் சொன்னேன். ஒரு மிக காத்திரமான ஒரு அறிக்கை, ஒரு 3-4 பக்கங்களுக்கு இது செல்லுகிறது. நீதிமன்றங்கள் எவ்வாறு ஆள்வோரினுடைய கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லும் போது, அதே சமயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, என் மீது அச்சுறுத்தல், பணம் பறிக்க முயற்சித்தல் ஆகிய குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தன. உண்மையிலேயே இது இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டுள்ளதா அப்படின்னு நான் வியக்கிறேன். சட்டப்பூர்வமான நோக்கம் ஒன்றுக்காக சாத்வீகமான மறியல் செய்வது குற்றமெனில் நான் குற்றவாளியே, அதை செய்யுமாறு கூறினேன், அந்த முயற்சியில் உதவி செய்தேன். அதற்காக என்னை வாழ்நாள் முழுவதும் சிறையில் வைத்திருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இதெல்லாம் இந்த வாழ்நாள் முழுவதும் என்னுடைய சிறையில் வைத்திருந்தாலும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு என்பதெல்லாம் ஒரு உணர்ச்சி பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்களுடைய வார்த்தைகளே அல்ல. தன்னைத்தானே இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் தலைவரையினுடைய தலைவருக்கான வார்த்தைகள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அப்படின்னா அவர் என்ன சொல்றார், கடைசியாக அந்த அறிக்கையினுடைய கடைசியில் சொல்லுகிறார் பண்டிட்ஜி, பழைய வன்முறை, மிரட்டல் அதெல்லாம் எங்களுடைய ஆயுதங்களே அல்ல. இதுதான் இனிமே முக்கியமான வரி. எமது மாபெரும் தலைவர் எங்கள் கரங்களில் தந்துள்ள ஆயுதங்கள் அன்பும் தியாகமும் தான்.
நாங்கள் எங்களை தியாக வேள்வியில் அர்ப்பணிக்கின்றோம். எமது தியாகத்தின் மூலம் எதிரியின் மனத்தை மாற்ற முயற்சி செய்கிறோம். நீங்க ஒரு ஒரு தலைவர் ஒரு முடிவு சொல்லியிருக்கிறாரு, அந்த முடிவை அமுல்படுத்துவது என்பது ஒரு பக்கம், அது தொண்டனுக்குரிய கடமை என்கின்ற முறையில் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அதை முழுவதுமாக உள்வாங்கி அதை நீதிமன்றத்திலும் என் தலைவர் இதுதான் சொல்லியிருக்கிறாரு, எங்க தலைவன் எங்களிடம் கொடுத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை பற்றியும் தெரிவிக்கக்கூடிய ஒரு மாமனிதராக நேரு நம் முன் விழுகிறார் அப்படின்றதுதான் நம்ம இந்த வழக்கினுடைய அறிக்கையில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நான் மீண்டும் அதை எப்படி சொல்றது மறுபடியும் தெரிவிக்கிறேன் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அவர் அந்த அந்நியத்தினை நிராகரிப்பு புறக்கணிப்பு அப்படின்ற விஷயத்துக்கு நேரு எப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஆர்கனைசர், ஒருங்கிணைப்பாளர், மக்களை போராட்டங்களில் ஈர்ப்பதற்காக அவர் என்னென்னலாம் செய்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார் என்பதற்கான ஒரு சிறு உதாரணம் கூட இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அதாவது அலகாபாத்தில் இருக்கக்கூடிய துணி வியாபாரிகளுக்கென்று ஒரு அறிக்கையை தயாரிக்கிறார். ஏன் நீங்கள் அந்நிய துணிகளை புறக்கணிக்க வேண்டும், அந்நிய துணிகளை புறக்கணித்து விட்டு இந்திய தயாரிப்புகள், அதுவும் குறிப்பாக கதர் தயாரிப்புகளை ஏன் நீங்கள் விற்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிக நீண்ட ஒரு துண்டு அறிக்கையை பண்டிட்ஜி தயாரிக்கிறார். பண்டிட்ஜி தயாரிச்சு அதை சுற்றுக்கு விடுகிறார். அந்த சுற்றுக்கு விட்டதை எடுத்துக்கொண்டு அந்த ஜவுளி மார்க்கெட் இருக்கும்ல, ஜவுளி சந்தை இருக்கும்ல, அந்த பகுதியில போய் உரையாற்றுகிறார். அந்த உரை ரொம்ப மிக முக்கியமான உரையாக இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் வழக்குகளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்பதனால் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் கடைசியா சொல்றாரு, நான் அப்படிப்பட்ட அறிக்கையை தயாரித்து அதற்காகத்தான் என் மீது நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்கள் என்று சொன்னால் எனது தண்டனை அவர்கள் இதயத்தை தொடுமானால், அவர்கள் சொல்றது அந்த துணி வியாபாரிகள் இதயத்தை தொடுமானால், எனது மகத்தான லட்சியத்தில் அவர்களையும் கொண்டு சேர்க்குமானால் எனது மகிழ்ச்சி இன்னும் பெருகும். நமது நாட்டுக்காக இந்த அளவுக்காவது கதறடிவது, சர்க்காவை சுற்றுவது, தொண்டு செய்து அந்த பணியை செய்யுமாறு இந்த நகர மக்களையும் மாகாண மக்களையும் நான் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு எனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டு நான் சிறைக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுறாரு. இதுல என்னடா இது இப்படி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கொஞ்சம் பேக் அடிக்கிறாருன்னா இது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நீங்க மக்களை அச்சுறுத்தியதாகத்தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறார். நேரு சொல்லுகிறார், நான் என் மக்களை நான் ஏன் அச்சுறுத்த வேண்டும், என் மக்கள் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தியாக வேள்வியிலேயே இறங்கி இருக்கிறோம். அப்புறம் போய் நான் எப்படி போய் என் மக்களையே நான் அச்சுறுத்துவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார், எதிர்கேள்வி கேட்கிறார் நீதிபதி கிட்ட. நீதிபதி சொல்றாரு, இல்ல நீங்க அந்த துணியை விற்க கூடாதுன்னு சொல்லி அச்சுறுத்துனீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நேரு சொல்லுகிறார், அந்த துணிகளை ஏன் விற்கக்கூடாது என்பதற்கான அனைத்து காரியங்களை நான் அந்த சுற்றறிக்கையிலும் துண்டறிக்கையிலும் நான் பதிவு செய்திருக்கிறேன், அதற்கான நியாயங்களையும் நான் விளக்கி இருக்கிறேன். அது அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று யாரேனும் உங்களிடத்தில் புகார் அளித்திருந்தார், அந்த புகாருக்கு மதிப்பளித்து நான் சிறைக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது நீதிபதியால ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் எங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி யாருமே புகார் அளிக்கவில்லை. மாறாக புகார் அளிக்காததால் அந்த நீதிமன்றம் அந்த கேஸை தள்ளுபடி செய்து அவருக்கு ஒரு 506 பிரிவின்படி குற்றம் செய்தார் என்று மட்டும் தீர்ப்பாக்கி அவரை தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு போயிடுறாங்க. இது இரண்டாவது வழக்கு. மூன்றாவது வழக்கு இந்த நாப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதாவது பஞ்சாபுக்கு உட்பட்ட ஒரு பகுதிக்குள் அது தனியான ஒரு 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 பகுதியாக அப்ப இருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ 1923 செப்டம்பர் மாதத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் புதுடெல்லியில நடக்குது. அப்போ புதுடெல்லி கிடையாது, டெல்லியில நடக்குது. அதுல இந்த புத்தகத்துல அந்த காலத்தில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் நேருவை எப்படி பின்தொடர்ந்தார்கள், அவரை பற்றிய ஒரு மதிப்பீடு எப்படி இருந்துச்சுன்றதை பத்தி ஒரு சின்ன பாராகிராஃப் படிச்சேன். நேருவை கைது செய்த போலீசார், ஏற்கனவே கைது செய்த போலீசார்
அவரது முகற்ற தோற்றத்தில் மெய்மறந்து போலீஸ் குறிப்புகளிலே அவரது கண்களை வர்ணித்து ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க. அதாவது என்ன எழுதியிருக்காங்களான்னா, பாரசீக மொழியில் அழகிய பெண்களினுடைய கண்களை ஷாம் ஆஹு அப்படி என்று கவிகள் வர்ணிப்பார்களாம். அந்த சொல்லையே நேருவின் காந்த கண்களுக்கும் போலீசார் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ அப்படி எழுதின அந்த குறிப்பு, போலீசார் எழுதிய அந்த குறிப்பு தற்போது பஞ்சாபோட ஒரு மியூசியத்துல, அருங்காட்சியகத்துல காப்பாற்றப்பட்டு காட்சிப்படுத்த இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல ஞான சுப்பிரமணியன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆம், நம் பண்டிட்ஜிக்கு வசீகரிக்கும் கண்கள் தான், வசீகரிக்கும் பேச்சு தான், வசீகரிக்கும் மொழி தான், எல்லாமே வசீகரிக்கக்கூடியவர்கள். அதனால்தான் மக்கள் தலைவராக அவரால் உயர்ந்து முடிந்தது என்பதெல்லாம் உண்மைதான். அப்போ நாப்பால ஒரு அது ஒரு தனி பகுதியாக இருக்கு. சீக்கியர்கள் கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீக்கியர்களுடைய கிளர்ச்சியை ஒருமுகப்படுத்தி அவர்களையும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்துவதற்காக காங்கிரஸ் கட்சி ஒரு 3 பேரை தீர்மானித்து அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறது. அந்த ஜட்டோவுக்கு போறதுன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுல நமக்கு அதிர்ஷ்டவசமாக நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திரு கே சந்தானம் அவர்களும், நம்முடைய பண்டிட்ஜி அவர்களும், இன்னொருத்தரும் 3 பேரும் அந்த பகுதிக்கு போய் அந்த கெட்டோ போராட்டம் நடக்கக்கூடிய பஞ்சாப் சீக்கியர்கள் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் அந்த போராட்டத்தை ஒருமுகப்படுத்தி அதை தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாட்டுக்காக போறாங்க. அது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அப்பவே இருக்கு. கெட்டோ அந்த நாப்பான்ற பகுதிக்கு தனி அதிகாரமும், அதற்கென்று தனியான ஒரு ஆட்சி அதிகாரமும், அதற்கென்று சில சட்டத்திட்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்கிறது. இவங்க உள்ள போறாங்க. நடுவில் எப்படி காஷ்மீர்ல 3 டிவி எடுத்து உள்ள போகும்போது சில அரசியல் கட்சி தலைவர்களை காஷ்மீருக்குள்ளே போக விடாமல் காஷ்மீரத்தினுடைய விமான நிலையத்திலேயே தடுத்து நிறுத்திட்டாங்க. அது மாதிரி அப்போ இருந்திருக்கு. நீ அதோட கொடுமை என்னன்னா, நீ இதெல்லாம் நமக்கு கேள்விப்படும் பொழுது இல்ல படிக்கும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே கண்களில், நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே கண்களில் என்னை அறியாமல் கண்ணீர் கொட்டியது. என்ன காரணம்? நாப்பாவுக்கு இவங்க போய் உள்ள போறதுக்கு முன்னாடியே இவங்களை நாப்பாவுடைய அந்த ப்ரொவின்சியல் பார்டர்லயே அவரை கைது பண்ணிடுறாங்க. 3 பேரையும் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி கையில விலங்கிட்டு தெருவா அழைச்சிட்டு போறாங்க. யார? பண்டிட் ஜவஹர்லால் நேருவை, திரு கே சந்தானம் அவர்களை, இன்னொரு ஒருவரை இணைத்து அழைச்சிட்டு போறாங்க. இவங்க 3 பேரையும் அழைச்சிட்டு போய் அங்கே இருந்த நீதிமன்றம் இவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது. போலீசார் பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்கிறது அப்படின்றது எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 3 பேரும் போலீஸை மதிப்பதில்லை, நீதிபதிகளை மதிப்பதில்லை, சதி திட்டம் தீட்டுகிறார்கள், இப்படிலாம் குற்றச்சாட்டு ஏகப்பட்டது வைக்கிறாங்க. எங்கள் மீது என்ன குற்றச்சாட்டு வேண்டுமானாலும் நீங்கள் வைக்கலாம், நாங்கள் வாதாடவில்லை என்கின்ற முடிவை நேரு, பண்டிட்ஜி அவர்களும், சந்தானம் ஐயா அவர்களும் மற்றவர்களும் சொல்லுகிறார்கள். ஏன்னா இவங்களுக்கு இந்த நீதிமன்றத்தினுடைய பரிபாலனையிலேயே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், ஏற்கனவே எங்களை கைது செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள். எங்கள் மீது என்ன குற்றம் வேண்டுமானால் நீங்கள் சுமத்தப் போகிறீர்கள். அந்த குற்றங்களுக்கான பதில்களை நாங்கள் சொல்ல துவங்கினால் இந்த நீதிமன்றம் அதை கேட்கப் போவதில்லை. எங்கள் பகுதியில் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நீங்கள் கேட்கப் போவதில்லை. அப்போ அதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை, நாங்கள் வாதாடவே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. நேருவுக்கு இது எப்படி நம்ம மேல எப்படி தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. யாரு? காங்கிரஸ் கட்சியிலிருந்து போனவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். இன்னொரு விஷயம், இவங்க இப்படி பேசின உடனே நீதிபதி என்ன நினைக்கிறாரு, இவங்களை எந்த குற்றத்தின் அடிப்படையில் தண்டிப்பது? அனுமதி இல்லாமல் உள்ளே வந்தார்களா, இல்லை இந்த பகுதியில் ஊறு விளைவித்தார்கள்? பாப்பு தீர்மானிச்சு என்ன ஆகுது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை ஆக்டிவேட் பண்றார். அவர் தண்டியை நோக்கி தண்டி யாத்திரை செய்கிறார். அதை போல இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் வெவ்வேறு கோணத்திலிருந்து நேரடியாக சென்று கடற்கரைக்கு சென்று குப்பை காய்ச்சுவது, அந்த சட்டத்தை மீறுவது என்கின்ற முடிவை
எடுக்கிறார்கள். பாபு தண்டி யாத்திரையை முடிவு செய்த உடனே அப்புறம் வேற என்ன, அப்புறம் ஒவ்வொரு இடமா அப்படியான விஷயங்களை தீர்மானிக்க வேண்டியது இருக்குல்ல. நாடெங்கிலும் அதை ஒட்டி உப்பு காய்ச்சும் போராட்டம் நடைபெறுவதாக இருந்தது. அதுல அப்போ என்ன நெருக்கடி அப்படின்னா, அப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நேரு இருக்கிறார். அவர் பங்கேற்க போகிறார் என்கின்றதால் அவர் பங்கேற்கும் இடம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு தளமாக மாறுகிறது. என்னதான் இருந்தாலும் பிரைம் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கணும்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட். போராட்டம் துவங்கி 3 நாள் வரைக்கும் அவர் யாத்திரையா போறாரு. அவரை கைது பண்ணவே இல்லை. ஏப்ரல் 14 அன்னைக்கு சட்டவிரோதமாக உப்பு காய்ச்சியதற்காக நேரு கைது செய்யப்படுகிறார். நீ எப்போதும் போல கைது செய்யப்பட்டவுடன் எப்போதும் போல நேருவின் மீது ஏராளமான கேள்வி கிடைக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பகுதி. உண்மையிலேயுமே அதை படித்து பார்க்கும் பொழுது நமக்கு சிலிர்க்கிறது என்று சொன்னால், எப்படிப்பட்ட கொடுமையான காலனி ஆட்சி காலத்திற்கு நம்முடைய தலைவர்கள் எப்பேற்பட்ட மகோன்னதமான விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி மீண்டும் மீண்டும் படிக்க அதனுடைய தாற்பயம், அதனுடைய அந்த வெளிச்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப 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 மேன்மையானதாக இருக்கிறது. நம்மை நாமே புனிதப்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு இது போன்ற விஷயங்கள் மிக முக்கியமானது. அவ்வளவு கேள்விகளை ஆங்கில நீதிமன்றம் பண்டிட்ஜிக்கு எதிராக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நீங்க வந்து ஏன் இந்த போராட்டத்துக்கு போனீங்கன்னு கேக்குறாங்க. அந்த நீதிபதி கேட்கிறாரு, நான் இந்த சட்டத்தை மீற வேண்டும் என்பதற்காகவே தானே போராட்டத்துக்கு போறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, நான் மட்டும் போகவில்லை, எங்கள் கட்சி முடிவு செய்தது. எங்கள் கட்சியினுடைய வழிகாட்டி ஒரு பக்கம் தண்டியை நோக்கி யாத்திரை போய் கொண்டிருக்கிறார். அவரே போகும் பொழுது நான் இப்படி போகாமல் இருப்பேன். நேரு விசாரிக்கப்படவே இல்லை. அந்த ஒரே கேள்வி கேட்கிறான், நீ ஏன் போன அப்படின்னு மட்டும் கேட்கிறான். வேறாக ஒன்னும் கேட்கவே இல்லை. ஆனா இந்த ஒட்டுமொத்த கேஸ்க்கும் ஒரே ஒரு காவல் ஆய்வாளர், நீங்க அந்த காலத்துல இன்ஸ்பெக்டரா அது என்ன பேருன்னு தெரியல, ஒரே ஒரு சாட்சி மட்டும் இருந்ததாக அந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு போராட்டத்தில் அவரு அந்த பர்டிகுலர் இன்ஸ்பெக்டர் பார்த்ததாக சொன்ன எல்லாத்தையும் கடன்னு அந்த ஆய்வாளர் ஒப்பிக்கிறார். எதை பற்றியுமே கவலைப்படாமல் மனப்பாடம் செய்ததை போல் அப்படியே ஒப்பிக்கிறார். மற்ற 3 வழக்குகளிலும் செய்ததை போல் நேரு இந்த வழக்கிலும் குறுக்கிடவே இல்லை. மேஜிஸ்ட்ரேட் படித்த தீர்ப்பை பற்றி மறுத்து அவர் பேசவும் இல்லை. அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. இந்த முறை வந்து 6 மாதம் வெறும் காவல் தண்டனை அவருக்கு விதிக்கப்படுகிறது. என்ன காரணம்? ஏன் அவர் எதிர்த்தே பேசல? என்ன காரணம்னா, இது அந்த கட்சி எடுத்த முடிவு. இந்த கட்சி இந்திய பொருட்களில், அதுவும் குறிப்பாக உப்பின் மீது போடக்கூடிய வரியை நாங்கள் புறக்கணிக்கிறோம், எதிர்க்கிறோம் என்கின்ற ஒரு கட்சியில் எடுத்த ஒரு முடிவை அந்த கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய வழிகாட்டி சொன்னதற்கு அடிப்படையில் அந்த கட்சியினுடைய தலைவர் செய்திருக்கிறார். அதனால அவர் மீது என்னென்னலாம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதோ அவர் எதையுமே வந்து எதிர்த்து பேசவே இல்லை. அவர் பாட்டு எல்லாத்தையும் வந்துடுறாரு. இந்த முறை அவருக்கு வந்து 6 மாதம் 180 நாள் வெறும் காவல் தண்டனை அவருக்கு வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு முடிஞ்ச உடனே 1930ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி அன்று அவர் விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலை செய்யப்பட்டு வீட்டுக்கு வந்து 8 நாள் தான் இருக்காரு. 8 நாள் மீண்டும் கைது செய்யப்படுகிறார். இந்த முறை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக அரசை விமர்சித்தாலே கடும் குற்றமாக இனிமேல் கருதப்படும் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த காரணத்தின் அடிப்படையில் நேரு கைது செய்யப்படுகிறார். சிறையிலிருந்து வெளியில வந்து புறச்சூழல்களை புரிந்து கொள்றார், என்ன நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்குன்றதெல்லாம் உள்வாங்கிக்கிறார்.
இயக்கம் துவக்குவதுன்னு, அதாவது இது இப்ப முதல்ல உப்பு சத்தியாகிரகம், உப்புக்கு போடக்கூடிய வரிய நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னது ஒரு பர்டிகுலர் பொருள். அதுக்கப்புறம் அது வரிகுடா இயக்கமாக மாற்றுவது என்று தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி வரிகுடா இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு அவர் என்ன சிச்சுவேஷன்ல இந்தியா இருக்கு, எப்படி அதை நம்ம எப்படி அதை அட்ரஸ் பண்றதுன்றதற்காக அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. காங்கிரஸ் தொண்டர்கள் கூட்டத்தில் நீங்கள் உரை நிகழ்த்தவிருப்பதாக நான் அறிகிறேன். நீதிபதி சொல்றாரு, வரி கொடாமை முதலிய விஷயங்களை பற்றி நீங்கள் பேசவிருப்பதாக தெரிகிறது. அத்தகைய பேச்சு பொது சன அமைதிக்கு ஊறு விளைவிக்கக்கூடும் என்று தோன்றுகிறது. எனவே அடுத்த 2 மாதங்களுக்கு அலகாபாத் மாவட்டத்தில் எல்லைக்குள் எந்த சொற்பொழிவையும் நீங்கள் நிகழ்த்தக்கூடாது என்று இதன் மூலமாக உங்களுக்கு தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு தண்டனை. இது தண்டனை எல்லாம் சொன்ன உடனே இவர் அதுக்கப்புறம் பேசாமையாவா இருக்க முடியும்? நீ தண்டனை போட்டா போடு, பேசாம நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பிடுறாரு. இவர் அதுக்கப்புறம் எங்க போறாரு அப்படின்னா, அதாவது இன்சிடென்ட்ஸ் அலகாபாத்ல ஒரு மிக முக்கியமான பூங்கா, புருஷோத்தம் தாஸ் பூங்கா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் நேரு பேசுகிறார் என்கின்ற ஒரே ஒரு அறிவிப்பு தான் வருகிறது. 10,000 பேர் கூடுகிறார்கள், 8,000 10,000 பேர் கூடியிருப்பார்கள் என்று சொல்லி போலீஸ் தரப்பு சொல்லுகிறது. இது எப்ப நடக்குதுன்னா 1930ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு 8,000 பேர் திரண்டிருக்கிற கூட்டத்துல போய் நேரு பேசுறாரு. ஏன் வரிகுடா இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி தீர்மானித்திருக்கிறது, அந்த வரிகுடா இயக்கத்தின் மூலமாக நாம் ஆங்கில அரசுக்கு என்ன விதமான நெருக்கடியை கொடுக்க போகின்றோம் என்கின்ற தகவல்களை எல்லாம் வரிசைப்படி சொல்லி, ஏன் வரி கொடுக்க கூடாது என்கின்ற அந்த விழிப்புணர்வை இந்திய மக்களுக்கு ஊட்ட வேண்டும் என்பதற்காக அந்த பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. இந்த பொதுக்கூட்டத்துல பேசுனது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அரசு குற்றம் சாட்டுகிறது. அப்ப பாருங்க, நீதிபதி கேட்கிறாரு விசாரணையின் பொழுது, 1930 அக்டோபர் 12 புருஷோத்தம் தாஸ் பூங்காவில் இப்போது நீங்கள் வாசித்து காட்டப்பட்ட அந்த சொற்பொழிவை நீங்கள் நிகழ்த்தினீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. பண்டிட்ஜி பதில் சொல்றாரு, இந்த நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க எவ்வகையிலும் நான் கலந்து கொள்ளவே இல்லை. இந்த மனிதரின் குறிப்பெடுக்கும் திறனை பாராட்டுவதற்கில்லை. யாரு? அந்த சாட்சி இன்னும் சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றோம்ல, அவர் கொடுத்ததுதான், அது அப்படியே படிக்கிறாங்க. இவருக்கு அது பதில் சொல்றாரு, சொற்பொழிவை அவர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாக கூட இருக்கலாம். அவருடைய குறிப்பில் காண்பதை விட நான் சிறந்த பேச்சாளர் என்றே நான் கருதுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தமா, இதை விட சூப்பரா நான் பேசிருக்கையா, நீ சொன்ன சப்ஸ்டன்ஸ் தான் ரொம்ப சின்னது, நான் பேசியது மிக பெரிது. என் மக்களை உணர்வு அதாவது உணர்ச்சி ஊட்டக்கூடிய வகையில் இல்ல சொல்ல, உணர்வு பூர்வமாக அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேச்சை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய அறிக்கையை அவர் படிக்கிறார். படிச்சுட்டு இறுதியா சொல்றாரு, இது ரொம்ப முக்கியமான சில விஷயத்துக்களை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். சொல்றாரு, ஆங்கிலேய மக்களுடன் எங்களுக்கு எவ்வித பகையும் இல்லை, ஆங்கில தொழிலாளர்களுடன் எங்களுக்கு துளியளவு விரோதமும் இல்லை. எங்களை போன்றே அவர்களும் ஏகாதிபத்தியத்தின் கோர தாக்குதலுக்கு உள்ளானவர்கள். அத்தகைய ஏகாதிபத்தியத்துடன் நாங்கள் போராடுகிறோம். அதனுடன் எந்த விதமான சமரசமும் இருக்க முடியாது. இந்தியாவில் இங்கிலாந்தின் கொடி இருப்பது போல் ஒவ்வொரு இந்தியனுக்கும் அது அவமானகரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பகை அரசாங்கமாகும். இராணுவத்தின் உதவி கொண்டு ஆக்கிரமிப்பு செய்து இந்தியாவை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு அந்நிய வல்லரசாகும். இந்திய மக்களுக்கு மட்டுமே நான் விசுவாசம் காட்டுகிறேன். வேற எந்த அரசனுக்கோ அந்நிய அரசாங்கத்திற்கோ நான் விசுவாசம் கொண்டவன் அல்லன். சார், இதை நீங்க இன்னைக்கு நாம பேசிடலாம், இல்ல இன்னைக்கு நம்ம இதை படிக்கலாம். அன்னைக்கு ஆண்டு கொண்டிருப்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நியமித்திருக்கக்கூடிய ஒரு விசாரணை கமிஷன்ல தன்னுடைய பதிவாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் தைரியமாக சொல்லக்கூடிய அளவிற்கு அன்றைய நம்முடைய மகத்தான தியாகிகளும் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக நான் அந்த விஷயத்தை படிச்சேன்றதுதான் உங்க தகவலுக்காக சொல்லிக்கிறேன். இது இந்த விஷயம் குறித்து ஒரு மிக நீண்ட தீர்ப்பை அந்த நீதிபதி வழங்குகிறார். நேரு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசியது, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில்
அவ்வப்போது அவர் தயாரித்து விடுத்த அறிக்கைகள், ஏன்னா எல்லாவற்றையும் சேர்த்து 6 மாத கடுங்காவல் தண்டனையும் அபராத தொகையாக 100 ரூபாயும் விதிக்கிறார்கள். அப்படி அபராத தொகையை கட்ட முடியாவிட்டால், 100 ரூபாய் அபராத தொகையை கட்ட முடியாவிட்டால் அதற்கும் சேர்த்து மேலும் 3 மாத காலத்திற்கு அவருக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. இதுல ஒரு 6வது அத்தியாயம் வந்து ரொம்ப மிக முக்கியமான அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் வந்து அத்தியாயத்தினுடைய தலைப்பே வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு இன்ஸ்பிரேஷனலா இருக்கு. இந்த அரசு அழிந்து சாம்பலாகும் அப்படின்றது மாதிரி ஒரு தலை. அதாவது நமக்கு வந்து தெரியும், பாப்புவுக்கும் வைஸ்ராய் அன்றைக்கு இருந்த வைஸ்ராய்க்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து சட்டமறுப்பு இயக்கத்தை நம்ம வந்து 1931ஆம் ஆண்டு நாம திரும்பப்பட்டோம். ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உள்நாட்டு பொருளாதாரம், அதுவும் குறிப்பாக கிராமப்புற பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய இந்திய சமூகத்தில் விவசாய பொருட்களுடைய விலை கடுமையாக வீழ்ச்சி அடைகிறது. அது நிலப்பிரபுக்கள் விவசாயிகளை அதாவது பலம் கொண்டு வெளியேற்றக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் வந்து இந்தியா முழுவதும் நடக்குது. அப்படி இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய அப்படியான நிகழ்வுகள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு கவனத்திற்கு வருகிறது. நேரு பண்டிட்ஜி இது குறித்து ஏராளமான தகவல்கள் வந்த உடனே எப்போதும் போல தன்னுடைய குருநாதர்களுக்கு இது எப்படி சமாளிப்பது, இதிலிருந்து எப்படி மீட்டெடுப்பது, இந்திய விவசாயிகளை எப்படி மீட்டெடுப்பது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தந்தி அடிக்கிறார் நேரு பாபு. நிலைமைக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் எனும் பதிலை பாபு திருப்பி அனுப்புகிறார். மீண்டும் திருப்பி தான் அந்த ஐக்கிய மாகாண சபை, ஐக்கிய மாகாண பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யுனைடெட் ப்ராவின்சஸ் இருந்துச்சுல, அந்த பகுதியில மட்டும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை முன்வைத்து மீண்டும் காங்கிரஸ் கட்சி அந்த பகுதிக்கு உட்பட்டு வரிகொடா இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று மீண்டும் தீர்மானிக்கிறது. இந்த வரிகொடா இயக்கத்தை தீர்மானித்த உடனேயே அந்த மாவட்டத்தினுடைய கென்று ஒரு சிறப்பு சட்டத்தை அன்றைய ஆங்கிலேய அரசு நிர்வாகம் பிறப்பிக்கிறது. அதாவது நேரு அலகாபாத் மாவட்டத்தை தாண்டி எந்த ஊருக்கும் வெளியே சொல்லக்கூடாது, பொது நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடாது, எதற்கும் அனுமதி இல்லை, அறிக்கை பிரசுரம் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசம் அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸை சர்வ் பண்ணி நேரா வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆஸ் யூஷுவல் பண்டிட்ஜி நான் இந்த முடிவுக்கு கட்டுப்பட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு அவரு திருப்பி பதிலளிக்கிறார். கொண்டு வந்து கொடுத்த அந்த விஷயத்துக்கு அப்பவே பதில் கொடுத்து நான் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நான் பெருமையுடன் அங்கம் வகிக்கும் என்னுடைய அமைப்பின் கட்டுப்பாட்டிற்கு தவிர நான் வேறு எவரிடத்திலும் உத்தரவுகளை பிறக்கக்கூடிய பழக்கமே எனக்கு இல்லைன்றார். நான் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் எனக்கு வந்து கட்டுப்பாடுகளையும் எனக்கு வந்து உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியும். அதை தவிர்த்து மீது யாருமே வந்து எந்த விதமான விஷயங்களையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து கேட்கிறாங்க, அவர் சொல்றாரு, வரி கொடுக்க வேண்டாம் என்று விவசாயிகளை தூண்டி விடுவதில் நான் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறதாக உங்களுக்கு தகவல் கிடைக்கிறது, இருந்தால் இருந்து விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு இடத்திலிருந்து தகவல் வர வேண்டும், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமை எனக்கு ஆணையிட முடியும், அதை தவிர்த்து வேற எந்த ஆணையையும் நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறார். மீண்டும் விசாரணைக்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். நீதிமன்றம் இந்த முறை இவரை வந்து விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக ஒரு இந்தியரை நியமிக்கிறது. இதுவரைக்கும் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் தான் இருந்தாங்க. இப்ப இந்த முறை அவருக்கு வந்து நீதிபதி வந்து ஒரு இந்தியர். இதன் மூலமாக அவருக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவருக்கு தண்டனை விதிக்கிறாங்க. அது ஒரு கட்டத்துக்கு வந்து அவரை போய் நிறுத்துது. அவர் வந்து வழக்கு விசாரணையில எப்போதும் போல அவர் வந்து எதையுமே பேசவே இல்லை. ஒரு மிக நீண்ட விவாதத்திற்கு பிறகு அவர் மீது வந்து குற்றம் சுமத்தப்படுகிறது. இந்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையாக அவர் வந்து நீதிமன்ற தண்டனையை ஏற்றுக்கொண்டு செல்லுகிறார், சிறைக்கு செல்கிறார். நேருவினுடைய 7வது வழக்கு வந்து வங்கத்தில் நடைபெற்றது.
மற்றைய வழக்குகள் எல்லாமே வந்து அன்றைய உத்தரப்பிரதேச மாநிலம்னு சொல்லக்கூடிய அந்த ஐக்கிய மாகாண பகுதிகளில் இருக்கக்கூடிய யுனைடெட் ப்ராவின்ஸ்ல நடந்துச்சு. வங்கத்தில் சுதந்திர போராட்ட இயக்கம் வந்து தீவிரமடைந்த போது பல குழுக்கள் அங்க இருந்தது. பல்வேறு குழுக்கள் பல்வேறு வடிவங்களில் போராட்ட முடிவுகளை கையாண்டதனுடைய விஷயங்கள் அது வந்து உங்களுக்கு தெரியும். வன்முறையாளர்கள் வன்முறையின் பக்கம் இருந்து போவது, தீவிரவாத தாக்குதல் நடத்துவது, ஆயுதமேந்தி போராட்டம் நடத்துவது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்ததுனால ஆங்கில அரசால் அதை பெரிதாக சமாளிக்கவே முடியவில்லை. அவருடைய ஆயுத கிட்டங்கிகள் வந்து ஒரு கட்டத்துல வந்து பல்வேறு குழுக்களால் கொள்ளையடிக்கப்படுகிறது. அதெல்லாம் ஒரு மகத்தான இயக்கமாக அது வந்து இந்த சிட்டகாங் ஸ்ட்ரகிள்லாம் சொல்லுவாங்க. இப்படியான பல வரலாறுகள்லாம் இருக்கு. இப்படி இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது எப்படி சமாளிக்கிறதே தெரியாம இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியும் அந்த சமயத்தில் ஒரு புது போராட்ட வடிவத்தோடு வங்காளத்திற்குள் செல்லுகிறது. அப்ப பெங்கால்ல போய் நேரு போகிறாரு. காங்கிரஸ் கமிட்டி பல இயக்கங்களை தீர்மானித்து காரிய கமிட்டியுடைய தடையை மீறிதான் அங்க போலீஸ் தடியடி நடக்குது. இவர் பேசுற கூட்டங்களுக்கெல்லாம் வந்து ஏராளமான காவலர்களை கொண்டு போய் நெருக்கடி கொடுக்குறாங்க, சிறை பிடிக்கிறாங்க. மிட்னாப்பூர் போலீஸ், மிட்னாப்பூர்ன்றது ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு தொடுத்து நேருவை எப்படியாவது வந்து இந்த பெங்கால் முழுவதும் அவர் வந்து சுற்றுப்பயணம் போகாதபடி செய்ய வேண்டும் என்பதற்காக ஏராளமான விஷயங்களை செய்கிறார்கள். ஒரு 3 முக்கியமான கூட்டங்களில் நேருஜி பேசுகிறார். நேருஜி பேசுறார். கட்டுக்கடங்காத கூட்டம், மிகப்பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் வருகிறது. இந்தியாவினுடைய சுதந்திரத்தை எப்படி காங்கிரஸ் கட்சி அணுக வேண்டும் என்கின்ற அந்த கருத்தோட்டத்தை முன்வைக்கிறார். மக்கள் ஆதரிக்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். நேருவினுடைய அந்த பேச்சு வெகு மக்களை ஈர்க்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லி முடிச்சோடனே இவரை வந்து மிட்னாப்பூர் போலீஸ் வந்து கைது பண்ணிடுது. கைது பண்ணி மீண்டும் வழக்கு விசாரணை. இந்த முறை விசாரணையில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் வந்து வன்முறையை தூண்டியதற்காக நாங்கள் வன்முறையும் கலவரத்தையும் தூண்டிவிடக்கூடிய பேச்சுக்களை நீங்கள் பேசியதற்காக நாங்கள் உங்கள் கைது செய்கிறோம். அதுவும் குறிப்பாக வந்து 3 இடங்களில் நீங்க இப்படிங்களா பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்போதும் போல நேரு இந்த முறையும் எதிர்வாதமோ அந்த அவர்கள் நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின் மீதோ எந்த விதமான மேல்முறையீட்டுக்கோ இல்ல வழக்கு விசாரணைக்கோ இல்ல குறுக்கு விசாரணைக்கோ போகாமல் அப்படியே நீதிமன்றத்தில் இருக்கிறார். நீதிபதி அந்த தீர்ப்பை படிக்கிறார். இந்த முறை நேருஜி அவர்களுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. இது தெரியும். இதோட அடுத்தது அங்கே இன்னொரு மாவட்டம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் கரக்பூர்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம், கோரக்பூர் அப்படின்ற ஒரு மாவட்டம். அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம், இயற்கை வளங்களை எல்லாம் ஆங்கில அரசு கடுமையாக சுரண்டி கொண்டே இருக்கிறது. அங்க வந்து மக்கள் வந்து கடுமையாக அந்த விவசாயம் உள்ளிட்ட அந்த துறை சார்ந்த பல்வேறு தரப்பான மக்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை ஒரு பக்கம் சூறையாடுவது, அதன் மூலமாக மக்கள் எவ்வாறு வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்றது எல்லாத்துக்கும் தகவல் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வருது. அப்படிப்பட்ட அந்த தகவலை வைத்துக் கொண்டு ஒரு மிக நீண்ட உரையை நேருஜி பேசுகிறார். மிக முக்கியமான அந்த உரையை நாம் அனைவரும், இந்த புத்தகம் உங்கள் கைகளில் இருந்தால் அல்லது இனிமேல் வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு இருந்தால் அவசியம் வாசிக்க வேண்டும். நேருஜி வந்து எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட மனிதராக இருந்திருக்கிறார் என்பதற்காக அதை நான் உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நான் அது முழுசா படிக்க முடியாது, நமக்கு நேரம் இல்லை, இன்னும் கரெக்டாக 13 நிமிஷம் தான் இருக்கு. அது வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நீண்ட விஷயம் தான். பட் இருந்தாலும் என்னால் முடிந்த வரையில் அந்த ஒரு தகவலை மட்டும் நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப சின்னதுதான். சென்ற 4 வாரங்களாக நான் இந்த பகுதியில் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலை வைத்துக் கொண்டு இந்த கருத்தை நான் முழுமையாக ஒப்புக்கொண்டேன். இந்த நோக்கத்தை நிறைவேற்ற 4 நூற்றாண்டு காலமாக பேச்சிலும் எழுத்திலும் நடவடிக்கைகளிலும் என் சக்திக்கு எட்டியவரை நான் முயன்றிருக்கிறேன். இதெல்லாம் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இயற்கை செல்வங்களை எல்லாம் எப்படி இந்த ஆங்கில ஏகாதிபத்திய அரசு நம்மை போன்ற ஒரு நாட்டிலிருந்து எப்படி கொள்ளையடித்து சென்றிருக்கிறது, கொள்ளையடிக்கிறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது
என்கின்ற தகவல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர் பேசிய அந்த விஷயம். இப்படி தீர்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஒவ்வொரு பேச்சு, ஏன்னா 3 பேச்சு இருக்குல்ல, 3 ஊர்களில் வெவ்வேறு விதமாக பேசி இருக்கக்கூடிய அந்த பேச்சுக்களை வைத்து அந்த கரக்பூர் மாவட்டத்தில் அவர் பேசியதற்காக ஓராண்டு 4 மாதம் ஒரு ஸ்பீச்சுக்காக, ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதற்காக கிட்டத்தட்ட வந்து 12 + 4 16 மாதம். அப்ப 16 மாதம் அப்படின்னும் பொழுது 48 16 64 ஆமா 64 கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு 4 ஆண்டு சிறை தண்டனையாக வருகிறது. கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. ஒரு பொதுக்கூட்டத்தில் 3 பொதுக்கூட்டங்களில் பேசியதற்காக 16 மாதங்கள் ஒவ்வொரு பேச்சுக்காகவும் சிறைப்பட்ட ஒரு மனிதர் 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் எந்த விதமான எதிர்முறையீடோ மேல்முறையீடோ செய்யாமல் தன் அமைப்பும் தன்னுடைய தலைவரும் செய்ய சொன்ன ஒரு விஷயத்திற்காக அப்படியே போய் இருந்த ஒரு மகத்தான தலைவரை தான் இந்தியா முதல் பிரதமராக பார்த்திருக்கிறது. தப்பே கிடையாது. அவர் கடைசியாக கலந்து கொண்ட முக்கியமான விஷயம் 1942. அதான் இதான் கடைசி அத்தியாயம், 9வது வழக்கு. 1942 நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெள்ளையனை அந்த ஹிஸ்டாரிக் அந்த ஸ்ட்ரகிளை வந்து பாபு டிசைன் பண்றாரு. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை தீர்மானிக்கிறார். அப்படி தீர்மானிக்கும் பொழுது காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. இந்த கடைசியாக கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நாம் வைத்து நிச்சயமாக நாம் வந்து ஆங்கிலேயர்களை வெளியே தள்ள முடியும் என்கின்ற முடிவுக்கு காங்கிரஸ் கட்சி முழுமையாக பாபு சொன்னதை ஏற்றுக்கொண்டு வருகிறது. வெள்ளையனே வெளியேறு என்கின்ற இயக்கத்தை தன்னுடைய வாழ்நாளில் முதன்மையான பெரிய இயக்கம் என்று காந்தியடிகள் கூறினார் என்பது நமக்கு தெரியும். அவர் வந்து அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டத்தில் ஒரு 140 மணித்துளிகள் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், 2 மணி நேரத்துக்கு மேல. அதான் அவர் சொன்ன உரை முடிவில் பாபு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், உடனடியாக சுதந்திரம் தேவை, இந்த இரவிலேயே முடியுமானால் விடியும் முன்னர் சுதந்திரம் வர வேண்டும். இந்த மணித்துளிகளிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சுதந்திர மனிதர்கள், பெண்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏகாதிபத்தியத்தின் காலடியில் நீங்கள் அடிமைகளாக இல்லை. சுதந்திரம் பெற்று விட்டார் போல் நடந்து கொள்ளுங்கள். நான் கூறும் ஆலோசனை வெறும் கற்பனை செய்து கொண்டு கொள்வதற்காக மட்டுமே இல்லை. சுதந்திரத்தின் சாரம் இதுதான். அடிமையின் தலை அவன் தன்னை ஒரு சுதந்திர மனிதன் என்று நினைத்த மாத்திரத்திலேயே அறிவிட்டு போகிறது. எப்பேற்பட்ட ஒரு மகத்தான வார்த்தை பாருங்க. நான் அடிமை இல்லை என்று நினைத்த மாத்திரத்திலேயே சுதந்திரத்தின் அந்த அந்த கட்டு எல்லாமே அருந்து போயிரும்னு சொல்லி பாப்பு சொல்றார். இது ஏதோ ஒரு மந்திரமாக நான் அளிக்கக்கூடிய விஷயமே இல்லை. இதை உங்கள் நெஞ்சங்களில் ஆழப்பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மூச்சு ஒவ்வொன்றிலும் இது எதிரொலிக்கட்டும். செய்வோம் அல்லது செத்து மடிவோம். அதுதான் ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் பாப்புவோடதுன்றது நமக்கு தெரியும் என்பதே அந்த மந்திரம். இந்தியாவை சுதந்திர பூமியாக்குவோம் அல்லது அந்த முயற்சியில் செத்து மடிவோம். நமது அடிமைத்தளம் நீடிப்பதை காண நாம் வாழ மாட்டோம். அப்பவே அவர் வந்து சொல்றாரு, நாம் இந்த அடிமை தலையை அப்படியே வந்து என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச். இந்த ஸ்பீச் முடிச்ச உடனே ஆகஸ்ட் 9ஆம் தேதி இன்னைக்கு வந்து அரெஸ்ட் ஆகிறார் நேரு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி அரெஸ்ட் ஆகும் பொழுது அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை எத்தனை நாட்கள் தெரியுமா? 1040 நாட்கள். உலகத்திலேயே நீண்ட கால சிறை தண்டனையில் இருந்தவர் வந்து நெல்சன் மாண்டேலா அவர்கள். அதுவும் கொடுப்பாக தனிமை சிறையில் இருந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதான் இல்லை, மறுப்பதற்கில்லை. ஆனால் 1040 நாட்கள், சற்றேறக்குறைய ஒரு 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மனிதர், அதுவும் இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய கடைசி போராட்டமாக இருந்த ஒரு விஷயம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பாளர் சிறைக்குள் 1040 நாட்கள் இருந்து அவர் எப்ப வெளியே வர்றாரு அப்படின்னா 1945ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி என்றுதான் அவர் விடுதலை ஆகிறார்.
அன்பிற்குரிய அன்பிற்குரியன்னு சொல்ல மாட்டேன், மதிப்பிற்குரிய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்வேன், இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் தான் நமக்கு இருந்திருக்கிறார். அந்த பட்டியலை நான் வாசிக்கிறேன். அவருடைய முதல் கைது போது அவர் 87 நாட்கள், அவருடைய இரண்டாவது கைது 265 நாட்கள், அவருடைய மூன்றாவது கைது 12 நாட்கள், அவருடைய நான்காவது கைதும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை 180 நாட்கள், அவர் ஐந்தாவது தண்டனையின் போது அவருக்கு கொடுக்கப்பட்டது 99 நாட்கள், அவருடைய ஆறாவது தண்டனையின் போது அவருக்கு கொடுக்கப்பட்டது 612 நாட்கள், ஏழாவது தண்டனையின் போது கொடுக்கப்பட்டது 56 நாட்கள், எட்டாவது தண்டனை 398 நாட்கள், அந்த 12 + 6 16 மாதம் 398 நாட்கள், ஒன்பதாவது முறையாக 1040 நாட்கள், மொத்தமாக 3262 நாட்கள் அவர் உண்மையிலேயே சிறைக்குள் இருந்திருக்கிறார். இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக அவர் பதவியேற்ற பொழுது, அவர் சுதந்திர கொடியை ஏற்றும் பொழுது அவர் எப்பேற்பட்ட மனோநிலையில் இருந்திருப்பார் என்பதை நம்மால் யோசிக்க முடிகிறது. ஆனால் அதற்காக அந்த மாமனிதர் பட்ட துயரங்களை, கஷ்டங்களை, வேதனைகளை, வடுக்களை, ரணங்களை எப்படி நாம யோசிக்க முடியும்? அவர் ஏ கிளாஸ் ஜெயில இருந்திருக்கலாம். அப்ப என்ன பெரிய ஏ கிளாஸ் ஜெயில் அந்த காலத்துல என்ன இருந்திருக்க முடியும்? நாசிகள் அனுபவித்த அந்த சிறை கொடுமை அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் ஒரு காலனி நாட்டில் இந்தியாவினுடைய சிறைச்சாலைகள் அந்த காலனி ஆதிக்கத்துக்குள் எப்படி இருந்தது என்பதை பற்றிய ஏராளமான ஆய்வுகளும் புத்தகங்களும் நம் முன்னே இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறைச்சாலைகளில் தான், அந்த கொடும் சிறைக்கு தான் நம்ம தலைவர்கள் போயிருக்கிறாங்க. இந்த கொடும் சிறையில் எப்படியெல்லாம் பட்டினியோடும் பசியோடும் இருந்து கொண்டு தங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த சுதந்திர வேள்வியை ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி கூட எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், அதில் எந்த விதமான பிசிறும் இல்லாமல் வெளியே வந்த பிறகு அஞ்சி நடுங்கி போவார், அவர் அஞ்சாத பொருளிலே அவனியிலே அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாரு. எந்த தலைவரும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட எந்த தலைவரும் சிறைக்கு போய்விட்டு வந்துட்டு, நான் காங்கிரஸ் கட்சியில இருந்து போயிடுறையா, தயவு செஞ்சு என்னை விட்டுங்கய்யா, ஐயோ ஆத்தி எனக்கு வேண்டவே வேண்டாம்னு எந்த தலைவரும் போனதாக எனக்கு வரலாறு தெரியவில்லை. அப்படி போயிருந்தால் இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு சுதந்திர நாட்டை நம்மால் பார்த்திருக்க முடியுமா என்கின்ற கேள்வி கூட எனக்கு எடுகிறது. அப்ப இவர் மட்டுமல்ல, நாம் நேருவை மட்டும் ஏதோ ஸ்லாகித்து பேசுகிறோம் என்பதல்ல. நேருவை போல் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய இந்த வெளிச்சத்திற்கே வராத மகத்தான பல தியாகிகள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களுடைய குடும்பத்தினுடைய வரிய நிலைமையை கணக்கில் கொள்ளாமல், தங்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி கணக்கில் கொள்ளாமல், காந்தி சொன்னார் என்பதற்காக, கட்சி சொன்னது என்பதற்காக வெவ்வேறு காலகட்டங்களில் உள்ளேயே மறைந்த பல சுதந்திர போராட்ட தியாகிகளின் வரலாறுகள் இன்னும் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அவர்களை பற்றியெல்லாம் இந்த சமீப கால இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம அப்படிப்பட்ட தலைமுறை உருவாக்கிய இந்த இந்தியாவில் இன்று நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் யோசிக்க முடியும். நேருவை இன்றும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பாப்புவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாப்புவை அன்றாடம் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வேள்வியையும் அர்ப்பணித்த ஒரு மகத்தான தலைவர் தான் நேரு. அவருடைய வழக்குகள் தான் இந்த புத்தகம். அதாவது தன்னுடைய பொருளாதாரத்தினுடைய மேட்டிமைத்தனத்தை ஒருபோதும் வெளியில் காட்டிக்கொள்ளாத மகத்தான மனிதராகத்தான் நேரு இருக்கிறார், எப்போதும் இருப்பார். அந்த வழியில் இன்று இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்வதற்கான ஒரு 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 இடைச்சொருகள் வாய்ப்பை எனக்கு வழங்கிய காந்தி புத்தக இயக்கத்திற்கு மிக 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 நன்றி. ஏன்னா இந்த புத்தகம் அவசியம் வாசிக்கப்பட வேண்டிய புத்தகம். வாசிச்சிருந்திருப்பீங்க, பல பேர் வாசிச்சிருந்திருப்பீங்க. இந்த புத்தகத்தை பற்றி சொல்வதற்கான வாய்ப்பு. நான் சரவணன் சார்கிட்ட கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்க எங்க அப்பா சொல்லுவாரு,
என்னை எங்க நடு ரோட்ல வச்சு அடிச்சு போட்டாலும் நான் நேருவின் பக்கம் தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்லுவார். அது மாதிரிதான் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த முதன் வாசகர் வட்டத்தினுடைய தலைவர்கள், காந்தி கல்வி நிலையத்தினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நாங்கெல்லாம் தலைவர்ட்டீங்க, நாங்களும் தொண்டர்கள் தான். சார் விஜயராமலிங்க சார், ஃபர்ஸ்ட் நீங்க தான் சொல்லணும் சாரோட உரை எப்படி இருந்ததுன்னு. அதுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல 2 நண்பர்கள் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள கருத்து சொல்ல சொல்லுங்க. யாரு சார்? தஞ்சாவூர்ல 2 நண்பர்கள், முகிலன் 2 பேர் இருக்காங்க. அவங்கள கருத்து சொல்லுங்க. முகிலன் சார். யார சொல்ல சொன்னீங்க சார்? முகிலன் இருக்காங்க, பசு கௌதமன் ஐயா இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. முகிலன் இருக்காரு, வேற யாரு? பசு கௌதமன் ஐயா இருக்காங்க. பசு கௌதமன் ஐயா இருக்காரு. பசு கௌதமன் சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஞாலன் சுப்பிரமணியன் அவர்களுடைய நூலை ரொம்ப அற்புதமான ஒரு அறிமுக உரையை ஒரு நிகழ்த்திய என்னுடைய தோழர், அன்புக்குரிய தோழர் சிவகுரு. நான் இதுல கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அவசரம் வந்ததுக்கு காரணம், ஞாலன் என்னுடைய நண்பர். அவரோட தொடர்பு எனக்கு நீண்ட காலமாக இல்லை. அவர் எங்க அப்படிங்கிற ஒரு இது, ஒருவேளை ஒவ்வொரு ஆசிரியர்களையும் இந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்க வைப்பீங்க, ஒருவேளை ஞானல் அங்க இருக்கிறாரா என்னங்கிறது ஒரு ஆர்வத்தோட நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஞானல் இருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படிங்கிற இதுவும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். என்னுடைய நீண்ட கால நண்பர் அவர், தனிப்பட்ட முறையிலும் நண்பர். நிறைய விவாதித்திருக்கிறோம் நான் அவரோடு. இந்த நூல் நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன். அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார் சிவகுரு. சொல்ல வேண்டியதில்லை, எந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஆழமா பேசுவார். கருத்து சொல்றதுக்கு, நூல் குறித்து கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி என்னை பேச அழைத்ததற்கு. நன்றி ஐயா. நன்றி. அப்புறம் நாங்க ஞானம் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் பத்தின மேலதிக விவரங்களை பெறதுக்காக பாரதிய புத்தாலயம் சார்ந்த நண்பர்களை கேட்டோம். அவங்களுக்கும் அவரோட தொடர்பு இல்லை அப்படின்ட்டாங்க. விவரங்களை பெற முடியல. எங்களுக்குமே ஏமாற்றம் தான். அவரோட தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க சொல்லலாம்னு நினைச்சோம், அது நடக்கல. அவரு ஒரு முறை 2-3 முறை காணாமலே அவருடைய வியாதியின் இருக்காரா? இருக்கார் முகிலன் இருக்கார். முகிலன் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு, இந்த சிவகுருவோட இந்த வாய்ப்பு பேசுறத கேட்கறதுக்கான வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. நான் அந்த புத்தகத்தை நூலை படித்ததில்லை, கேள்விப்பட்டது கூட இல்லை. படிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை அவருடைய உரை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்காக நன்றி. அதனால தனிப்பட்ட முறையில ரொம்ப நல்லா பேசுவாரு, அதெல்லாம் தெரியும். இதற்கு முன் கூட இந்த அவையில ஒரே ஒரு முறை அவர் காந்தி குறித்து உரையாற்றும் போது வந்திருக்கேன். அன்றைக்கும் சிறப்பாக பேசினார், இன்றைக்கும் சிறப்பாக பேசினார். ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்கிட்டாரு. மிகுந்த நன்றி. நன்றி சார், நன்றி. நீங்க எல்லா வாரங்கள்லயும் கூட்டங்கள்ல கலந்துக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சிவகுரு சார் பேசும்போது மட்டும் இல்லாம மற்ற நண்பர்கள் பேசும்போது கலந்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு அது தவறுதான். சிவகுரு சார் பேச்சுன்னா அது பெரும் பொலிவு. நேருங்கிற பெரிய ஆளுமைய இவ்வளவு அருமையா சொன்னாரு. அவர் கண் எல்லாம்
நிச்சயமாக மேலும் மேலும் பேசப்பட இதனுடைய உரை அவர் கேட்கிறவங்களோட அவருடைய உரை சந்துரு சார் உங்க ஆடியோ பிரேக் ஆகி வருது. நீங்க வேணா டெக்ஸ்ட் போட்டுருங்க. உங்களுக்கு சரியா கேட்கல என்ன சொன்னீங்கன்னு. கரெக்டா நீங்க இந்த மாதிரி பின்னோட்டம் கொடுக்கும்போது போன்ல ஏதோ ப்ராப்ளம் கனெக்ட் ஆகும்போது முதல்ல நிகழ்ச்சியின் தொடக்கத்துல கனெக்ட் ஆகும்போது இருக்கிற கிளாரிட்டி இப்ப கேக்குதா? அந்த மைக் ஏதோ தப்பு பண்ணுது. இப்ப கேக்குதா சார்? வணக்கம். அற்புதமான நூல் இது. இந்த முதல் கண் இந்த நூலை தெரிவு செய்வதற்கு காந்தி கல்வி நிலையத்திற்கு நன்றிகள் பல. அவரு சிவகுரு ஐயா ரொம்ப சிறப்பா பேசினாரு. நிறைய ஒரு வழக்குகள் பத்தி பேசும்போது அந்த வழக்கை பத்தி என்னெல்லாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு தன்னுடைய பார்வையும் வச்சாரு. ரொம்ப சிறப்பா இருந்தது. காந்தி கல்வியத்துல நிறைய நேரு குறித்த புத்தகங்கள் செய்யணும்னு என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அடுத்ததா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யலான் இருக்கேன். அதாவது வாரிசு அரசியல் பத்தி பேசுறாங்க. வாரிசு அரசியல் பத்தி பேசும்போது நம்ம இந்தியாவுல ஒரு பிரதானமான டார்கெட்டே நேரு குடும்பமா தான் இருக்கு. ஆனா அந்த நேரு குடும்பம் செய்த தியாகங்கள் என்ன, இந்த நாட்டிற்காக என்னெல்லாம் செய்திருக்காங்க, அதை பத்தி கருத்துல கொள்ளணும். மோத்திலால் நேருவே ஒரு வாரிசு தான். மோத்திலால் நேருடைய வாரிசத்தான் ஜவஹர்லால் நேரு வராரு. அங்கே வாரிசு தொடங்குறது, வாரிசு அரசியல். அப்போ அந்த வாரிசு அரசியல் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு அதை சொல்லிட்டு பல பேரும் தன்னுடைய மகன்கள் எல்லாம் உள்ள புகுத்துறாங்க, தன்னுடைய குடும்பங்கள் எல்லாம் புகுத்துறாங்க, மனைவிமார்களை புகுத்துறாங்க. ஆனா அவர்கள்லாம் என்ன பங்களிப்பு செய்யறாங்க, எந்த நோக்கத்துல வராங்க? மோத்திலால் நேரு குடும்பம் என்ன நோக்கத்துக்காக வந்தது, எவ்வளவு அளப்பரிய தியாகங்களை செய்திருக்கு இந்த நாட்டுக்கு. நேரு மாதிரி சிறை சென்றவர்கள் யாரா இருக்காங்களா? நேரு மாதிரி குடும்ப வாழ்க்கையை தியாகம் செய்தவங்க யாரா இருக்காங்களா? இதெல்லாம் பத்தி நிறைய எண்ணி பார்க்கணும். நேரு ஒரு மகத்தான மனிதர். காந்திக்கு பிறகு காந்தியின் மொழியை பேசுவர் மட்டுமல்ல, காந்தி இருக்கும் பொழுதே காந்தியினுடைய தலைமை பண்பை உள்வாங்கி ஒரு ஆகப்பெரும் தலைவராக திகழ்ந்தவர். அவருடைய நூலை இன்றைக்கு அறிமுகம் செய்து பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஜெயராமலிங்க சார் வணக்கம். இந்த புத்தகம் ஒரு 270 பக்கம் உள்ள புத்தகம். அதுல அந்த முன்னுரையாவே ஆசிரியர் ஒரு 20 பக்கம் எழுதியிருப்பார். அதுல பிரிட்டிஷாரிடம் வேலை செஞ்ச இந்திய அதிகாரியுடைய விசுவாசம் மொத்தம் இன்வெர்ட் கமால போட்டிருப்பார். ரொம்ப பாராட்டக்கூடியதுன்னு ஒரு மாதிரி சட்டையரா போட்டிருப்பார். இப்போ இந்த புத்தகத்துல நேரு காந்தியோடைய ஒரு உண்மையான சீடர். காந்தி சிறைக்கு போன போது என்னென்னலாம் பண்ணாரோ அத்தனையும் நேரும் பண்ணியிருக்கார். இந்த 9 வழக்குகள்ல அது ரொம்ப சிறப்பா அந்த ஆசிரியர் எடுத்து சொல்லியிருக்கார். நல்ல தேர்ந்த வழக்குகள் 9 வழக்குக்குமே அந்த விசாரணை, அந்த கேள்வி பதில், ஒவ்வொருத்தருக்கும் கேட்டது, சாட்சி பதில், நேரு பதில் சொன்னது எல்லாம் ஒரு அருமையான பதிவு. இது 9 வழக்குகளும் ரொம்ப சிறப்பா அதுல கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம ஆளு சிவகுரு நல்லா அருமையா அதை எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்தது அது. அதனால அந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்தது ஒரு நல்ல புத்தகம். அது சிவகுரு நல்லா அதை அழகா அதை எடுத்து சொல்லியிருக்காரு. அது 9 வழக்குகளையும் மைய பாயிண்ட் எல்லாம் கரெக்டா எடுத்து சொல்லிட்டார். அது அந்த டயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். அதான் அவரை பாராட்டணும். ஒரு சிறப்பான உரை, சிறப்பான புத்தகம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. கணேசன் சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வணக்கம். ரொம்ப அருமையான புத்தகம். நல்ல கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தோம். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் முக்கியமான தவறுகள்லாம் அழகா அடுக்கி சொல்லியிருந்தாரு. அவர் சிவகுரு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி காந்தியுடைய வாரிசு அரசியல் தான். அதுவே அங்கேயே ஆரம்பிச்சது இந்த வாரிசு அரசியல்ங்கிறது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் சொல்ல முடியும். சிவகுரு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அருமையா இருந்தது அவருடைய உரை. உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்தது. சந்துரு சார் சொல்லுங்க. இப்ப கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப அருமையான உரை. ரொம்ப நம்ம சிவகுரு உண்மையிலே பெரும் முழக்கம் இது. உண்மையிலே நேருவை பற்றி அவசியம் பேச வேண்டிய காலகட்டம் இது.
2000 நாட்கள் அவர் சரியாக செலவழித்தது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. கிளாஸ்ங்கிறதெல்லாம் கிடையாது. தண்டனை கைது தான். அதுக்குண்டான அவஸ்தைகளை அவர் நிச்சயமாக அனுபவித்திருப்பார். அவர் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை. இந்த நாட்டுக்காக வேண்டி அவர் என்னெல்லாமோ பண்ணியிருக்காருங்கிறது நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். வாரிசு அரசியல் பற்றியும் அப்படிதான். நேரு குடும்பமும் மற்ற குடும்பங்களும் இணையானது கிடையாது. அது கரெக்டான வார்த்தை. 9 வழக்குகளை பற்றி ரொம்ப அருமையா சிவகுரு சார் சொன்னார். ரொம்ப அருமையான உரை. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்து சார் தேங்க்யூ. இப்போ சரியா கேட்டுச்சு. ராஜேந்திரன் சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது சிவகுரு ரத்தத்திலேயே, அதாவது சிவகுரு ஃபேமிலியோடைய ரத்தத்திலேயே நேரு ஊர் இருக்காரு சொன்னார். அவங்க அப்பா காலத்துல இருந்து சொன்னாரு. இதுல வந்து நம்ம போற போக்குல நம்ம எல்லாத்தையும் குறை சொல்றோம். அவர் பாஸ்கர் சொன்ன மாதிரி அந்த அவங்க அரசியலுக்கு இழந்தது என்ன மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்து வந்தாங்க. ஏகப்பட்ட சொத்து பத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் இழந்தாங்க. நாட்டுக்காக வேலை செஞ்சாங்க. அதை யாரும் பேசுறது கிடையாது. அது போற போக்குல நேரு மாதிரி ஒரு சயின்டிபிக் டெம்பர் அது உள்ள ஒரு மனிதர்களால் தான் இந்த எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம பிரீமியர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் சொல்றதெல்லாம் நேரு உருவாக்குறது. அது அப்புறம் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய நண்பர். அவங்க அண்ணன் பேரு நேரு, இவரு பேரு காந்தி. இத தமிழ்நாட்டுல நேரு காந்தி கிராமங்கள்ல கூட அவங்க போட்டோ இல்லாத வீடு இருக்காது. அப்படிதான் அந்த காலத்துல காந்தி நேரு அந்த ட்வின்ஸ் மாதிரி வரும் பேரு, காந்தி நேரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஃபேமிலில அண்ணனுக்கு நேரு, தம்பிக்கு காந்தி. தமிழ்நாடு அரசுல தான் அவர் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. அவரு அண்ணன் தம்பி 2 பேருமே. அந்த மாதிரி நேரு தமிழக மக்களால், தமிழ்நாட்டால் போற்றப்பட்ட ஒரு மாமனிதர். மீண்டும் இவரை பற்றிய விரிவான கருத்துக்கள் மாணவர்கள் மத்தியில் போய் சேரணும். இளைஞர்கள் நீங்க எல்லாம் மேலோட்டமா படிச்சுட்டு போறாங்க, மேம்போக்கா படிச்சுட்டு போறாங்க, அப்படியே குறை சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஆழமான சிந்தனை மாணவர்கள்ட்ட நம்ம விதைக்கிறது நம்மை போன்றவருடைய கடப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒரு சிறப்பான நிகழ்வு. நன்றிங்க. நன்றி சார். மோகன் சார் ஏதோ 2 கேள்வி கேட்கணும்னாரு. ஒரு கேள்விதான். சிவகுரு சார் ரொம்ப நல்லா சொன்னீங்க, சிறப்பா இருந்தது. எனக்கு நேருவோட சிறை பத்தின ஒரு இப்ப 3262 நாள் கரெக்டா? கிட்டத்தட்ட 9 வருடங்கள், 8.9 வருடங்கள். முக்கியமான அவருடைய இளமை காலம் தான் அங்க போச்சு. ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் படிச்சிருக்கேன். நல்ல வேளையா அவருடைய சிறை அனுபவங்கள்லாம் பதிவாகலை. அது படிச்சோன்னு வச்சுக்கிற அழுதுருவோம், இல்லை ரொம்ப மனசுக்கு தோண்டு போய். அவரையும் கே சந்தானத்தையும் கையில விலங்கு மாட்டிட்டு நைனி சிறைன்னு இடத்துல அதனுடைய உசரமே 3 அடி. உங்களால் நிமிர்ந்து கூட நிக்க முடியாது. 8 மாதம் இப்படியே தான் இருக்கணும். சாப்பிட்றதுக்கும் பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் வெளில வர முடியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு பாரு. அந்த சிறை அனுபவங்கள்லாம் படிச்சோன்னா உனக்கு அழுகையே வந்துடும். சாதாரணமா இப்போ மாதிரி சௌரியமான சிறையெல்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், அந்த காலத்துல போனான்னா வெளியில வரும்போது குஷ்டரோகமா தான் வரும். அவ்வளவு அழுக்கா இருக்கும், குப்பையா இருக்கும், எல்லாம் இருக்கும். இது அவருடைய அனுபவம். நல்ல வேளை அந்த புத்தகத்துல இருக்கும்னு தெரியாது. பட் நீங்க சொல்லாம இருந்தது நல்லது. எல்லாரும் அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. சிறைங்கிறது அவ்வளவு கொடுமையானது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அவர் மோதிலால் நேரு போய் பார்த்தாருன்னு சொன்னீங்க இல்லையா? அது எந்த வருடம், எப்ப பார்த்தாருன்னு சொன்னாங்க. சிவகுரு சார் பாக்குறாரு. அது குறிப்பேடு அதுல பார்த்தா தானே தெரியும். சிவகுரு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே செய்தி. சிவகுரு பாரதி புத்தகாலயத்தோட மண்டல பொறுப்பாளருங்கிறது. அதனால அவர் பதிப்பகத்தினுடைய சார்பாகவும் தான் இன்னைக்கு வந்திருக்காரு அவர். ஐயா ஏன் சார் நீங்க சார், அதாவது மோகன் சார் சொன்ன விஷயத்துல அது பதில் என்ன அப்படின்னா, முதல்ல 1921 அவர் 7 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை காலம் முடிவடையும் முன்னரே விடுதலை செய்யப்பட்டார். நான் அந்த ஃபர்ஸ்ட் இதை முடிக்கிறேன். நேருவுக்கு அளிக்கப்பட்டிருந்த தண்டனை பற்றி உயர்தர அதிகாரி ஒருவர் பரிசீலனை செய்தார் என்றதெல்லாம் இருக்கு. 2வது முறையாக நேரு கைது செய்யப்படுவதற்கு
இந்த நடவடிக்கை காரணமாக இருந்து லட்சுமணிபுர சிறையில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த தமது தந்தையை காண அவர் மே மாதம் 11ஆம் தேதி சென்றிருந்தார். அப்பனா நான் 1922 மே 11 அப்பதான் போய் பார்க்க போறாருன்றதுதான் தகவல். அப்ப மோதிலால் நேரு மே 13 வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி போய் அவரை போயிட்டு நிறுத்துறாங்க. உள்ளறையே அங்கேயேதான் விசாரணை நடக்குது. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி மே 13 போய் அவரை ஆஜர்படுத்திடுறாங்க. அதுல மோதிலால் நேருவை ஏன் கைது பண்ணாங்கிறது இல்லையா? மோதிலால் நேரு அதான் சார் 1922 மே 11 சார் மோதிலால் நேரு ஏன் அரசு செய்யப்பட்டாருங்கிற தகவல் ஏதாவது இருக்காங்க? அது இல்ல இதுல மோதிலால் நேரு ஏன் அரெஸ்ட் செய்யப்பட்டு இருந்தார் அப்படின்றதற்கான காரணமே இல்லை. அதுவும் ஒரு ரவுலட் சட்ட எதிர்ப்பு ஒத்துழையாமை போராட்டமா தான் இருக்க முடியும் நான் நம்புறேன். ஒத்துழையாமைதான் சார், ஒத்துழையாமைதான். அவருடைய சிறை அனுபவங்களை பத்தி சொன்னது ரொம்ப அருமை. காந்திக்கும் அதே மாதிரி ஒரு புத்தகம் இருக்கு, காந்தி ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். காந்திய இது ஒரு ஆங்கிள்னா அது வந்து கோர்ட்டோட டாக்குமெண்ட்ஸையே வச்சுக்கிட்டு ஒரு குஜராத் ஹைகோர்ட்டே வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அது காந்திஜி ட்ரையல் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு நூல். அதுல சொல்லி இருக்கிற விஷயங்கள்லாம் வேற, அதை நம்ம இப்ப சொல்ல வேண்டாம். நான் நேருவை மாத்திரம் சொல்லணும். காந்தி இறந்த உடனே எல்லா தலைவர்களும் வந்து சேவாகிராம்ல கூடி என்ன மாதிரி அடுத்து கொண்டு போறது, காந்தி ஹாஸ் கான் ஹூ வில் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அதுக்கான காரணம். எல்லாரும் கூடி எல்லாரும் பேசுறாங்க. அதுக்கு இவரும் வர்றாரு, பண்டிட் ஜவஹர்லால் நேருவும் வர்றாரு. அப்ப எல்லாருமே சொல்றாங்க, அப்ப பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாரு, அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அதனால வந்து எல்லாரும் நம்ம வந்து இதை செய்யணும், நீங்க அரசாங்கத்துல இருந்து இதை செய்யுங்க அப்படின்னு பல கோரிக்கைகளையும் அவர்கிட்ட வைக்கிறாங்க. அப்ப அவர் பேசும்போது சொல்றாரு, நான் வந்து அலகாபாத் சிறையில இருந்திருக்கேன், நான் அகமத் நகர் சிறையில இருந்திருக்கேன், இது மாதிரி எத்தனையோ சிறைகள்ல நம்ம நாட்டுல நான் ஜெயில இருந்திருக்கேன். அந்த சிறையில இருக்கும் போதெல்லாம் நான் வந்து என்னைக்குமே வந்து சிறையில இருந்தது மாதிரியான உணர்வு எனக்கு இருந்தது இல்லை. நான் வந்து சுதந்திரமா தான் ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், இப்பதான் நான் ஃபீல் பண்றேன் ஏதோ சிறைக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த பதவின்றது வந்து அவரை எவ்வளவு படுத்திருக்கு. ஜெயில இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கிறார். ஜெயில இருக்கும்போது அவர் புத்தகமே எழுதுறாரு, ஒரு பெரிய இலக்கியவாதியா இருக்காரு. அப்ப சிறை அப்படின்றத ஒரு பெரிய கல்வி கூடமாக்குனதுதான் காந்தியோட சிறப்பு. அது சிறைன்றது வந்து ஒரு நீங்க சொன்னீங்களே, யாருமே அதை பத்தி வருத்தப்படல, யாருக்குமே வருத்தப்பட்டு சொல்லல என்னை எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மன உறுதியை உருவாக்கி அப்படி ஒரு தலைவர்களை உருவாக்குனதுதான் காந்தியோட மிகப்பெரிய சிறப்பு. அதுக்கு ஏற்ற ஒரு துணைவரா வந்தவர் வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ரொம்ப அருமையா ஒவ்வொரு இடத்துலயும் அதை நமக்கு குறிப்பிட்டீங்க, அருமையான பதிவு. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இப்ப ஏற்கனவே நிகழ்ச்சியின் சில பேர் கருத்து சொல்லும்போது சொன்னாங்க நேருவை நம்ம குறை சொல்றோம் அப்படின்னு. இன்னைக்கு கூட இந்த மகாகும்ப மேளால மக்கள் நெரிசல்ல இறந்திருக்காங்க. இந்த செய்தியை கூட நேரு ஒப்பிட்டு ஏதாவது குறை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. ஏன்னா நம்ம இன்றைக்கு இன்றைய பொறுப்புகளை கடமைகளை நிறைவேற்றுறதுல கூட வரலாற்றுல இருந்து ஒரு பெரிய தியாக தலைவரை கொண்டு வந்து அவருக்கு மேல எதையாவது சேர வாரி பூசிட்டு இன்னைக்கு நடக்கிற அவலங்களை அதுக்கு சமமாக்கி எதையாவது சாக்குப்போக்கு சொல்ற இடத்துலதான் நம்ம இருக்கோம். அந்த தலைவர்கள் போன வாரம் நம்ம பட்டேல் பத்தி பேசணும், இந்த வாரம் நேரு பத்தி பேசணும். எனக்கு நேற்று எதேச்சியா வஉசி படம் பார்த்தேன், வஉசி சிதம்பரம் கப்பலோட்டிய தமிழ். அதுல அந்த இவரு சுப்பிரமணிய சிவா காட்சி வந்தது, பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படி பலர் பல கஷ்டங்களை பார்த்து ஆல்மோஸ்ட் அது அவங்க வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க, நமக்காக தொலைச்சிட்டு இந்த தேசத்தை உருவாக்கி இருக்காங்க. அவர்களை பற்றி போற்ற வேண்டிய நாம சில நேரங்கள்ல இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பிட்டு திரிகிறோம். அது ரொம்ப வேதனையான ஒரு அவமானகரமான ஒரு செயல். அதெல்லாம் நம்ம மறுக்கிற மாதிரியான நம்ம புத்தக கூட்டங்கள் இருக்குது. புதன்வாசகர் வட்ட புத்தக கூட்டம் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நூலை செவ்வூர் அவர்கள் எடுத்து பேசினார்.
அவருக்கு நேருன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு பூஸ்ட். நேற்று விஜயராமலிங்கம் சார் கூட ஃபோன் பண்ணி நல்ல ஒரு நூலை அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அவரு இது சொல்றதுக்கு தகுதியானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. சிவகுரு சாருக்கு காந்திக நிலையத்தின் சார்பாகவும் இங்கே நேர்லையும் ஆன்லைன்லயும் வந்து கலந்துக்கிட்ட எல்லா சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகுரு சார் ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். இல்ல சார், ஒன்றும் சொல்றதுக்கே ஒன்றும் இல்லை சார். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தஞ்சாவூர்ல வந்து உங்களுக்கு மோகன் சார் சந்திக்கிறேன்ட்டாரு. நாளைக்கு காந்தி நினைவு தினம், பார் படுகொலை செய்யப்பட்ட தினம், தீண்டாமை ஒழிப்பு நாள். இதுக்கு வாழ்த்துலாம் சொல்ல முடியாது, நினைவை போற்றுவோம்.